வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, இன்றைக்கி நாங்கள் ட்ராமா பண்ணுறோமா அப்படின்ட்டு ஒருத்தர் போட்டிருப்போங்க. அது வேறு யாருமே இல்லை, நம்ம இளவரசர் தான். அவங்க 2 பேர் ட்ராமா பண்ணுறாங்களாட்டா, உண்மையிலுமே ட்ராமா தான் பண்ணுறாங்க. ட்ராமாவை சீரியல்லையும் கூட இந்த மாதிரி ஒரு ட்ராமா நீங்கள் பார்க்க முடியாது. அந்த அம்மாவுக்கு இன்றைக்கி தான் ரோசம் வந்துருக்குதாட்டுக்குது. நாங்கள் ட்ராமா பண்ணுறப்பல தான் என்னென்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு பேசியிருக்கிறாரு. 2 நாளைக்கு முன்னாடி இவர் அவரோட மனைவியை செருப்பில் அடிப்பேன், இந்த மாதிரி சும்மா அடிச்சுட்டே இருக்கிறீங்க, செருப்புலெல்லாம் அடிக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு இப்போ நல்ல ரோசம் வந்துருக்குதாட்டுக்குது. என்ன காரணம்னா, வருமானம் போயிடு. இப்படி ரிப்பீட் கொடுக்கலனா வருமானம் போயிடு. மொத்தத்தில் இவங்க ட்ராமா பண்ணுறாங்களா கேட்டால், இவங்கள மாதிரி ட்ராமா எங்கேயுமே பண்ண முடியாது. இவங்க ட்ராமா பண்ணுறாங்களா இல்லையாங்கிறதுக்கு இப்போ ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன், நீங்களே பாருங்கள். இவங்க ட்ராமா பண்ணுறாங்களா இல்லையாங்கன்னு நீங்களே பாருங்கள். போகலாம். ஆனால் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், இனிமே நான் குடிச்சிட்டு வீடியோ போட மாட்டேன், 2வது குடிக்கவே மாட்டேன், சரிங்களா? நீ எப்படி அது ஐயோ இந்த ஓவராக ஒயிட்டாக காட்டுது. இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சுயநலமாக வாழ்கிறது நல்லதா இல்லை பொதுநலமாக வாழ்கிறது நல்லதா? இந்த மாதிரி ட்ராமாவை நீங்கள் எங்கேயாவது பார்க்க முடியுங்களா? எங்கேயுமே பார்க்க முடியாது. அன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணிக்கிறது குடிக்க மாட்டேன்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா காரில் குடிச்சிட்டு வந்துட்டுக்கிறாரு. அந்த குடிச்சிட்டு வர வீடியோ கண்டிப்பாக இருக்காது. இவர் எப்போல்லாம் குடிச்சிட்டு வர்றாரோ அன்னைக்கு இவங்க வீடியோ இருக்காது, சேனலில் இருக்காது. இதுக்கு பேர் தான் ட்ராமாங்க. அப்புறம் இப்போ அவங்க கேட்டு, அந்த அம்மா நாங்கள் ட்ராமா பண்ணுறப்பல தான் என்னென்னலாம் பண்ணலாம், மொத்தத்தில் இவங்க ட்ராமா போட்டு குழந்தைய காட்டிட்டு வருமானம் பார்க்குறதுல இவங்கள மிஞ்ச முடியாது. எந்த ஒரு ஃபேமிலியுமே மிஞ்ச முடியாது. எந்த ஒரு ஃபேமிலியிலையுமே குழந்தை இதெல்லாம் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் முழுக்க குழந்தை காட்டிட்டு வருமானம் பார்க்குறதுனா இவங்கள மாதிரி யாருமே கிடையாது. இவங்க ட்ராமா தம்பதிகள் தான். 2 நாளைக்கு முன்னாதான் அப்படி அடிப்பேன் இப்படி அடிப்பேன்ட்டு அந்த அம்மா சொல்லி அழுதுச்சு. அது பொய்கள் காட்சி. 2 பேருமே பேசி வச்சு தான் வீடியோவே போடுறாங்க. பேசாமல் வீடியோ போட மாட்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு படம் எடுக்கிறோன்னா ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, நடிகர்கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் இந்த சீனு இதெல்லாம் இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த நடிகர் பேசுவார். அதே மாதிரி தான் இவங்க 2 பேர் முதலே ஸ்கிரிப்ட் எழுதிடுவாங்க. இந்த மாதிரி பேசினா தான் நம்மளுக்கு வியூஸ் போகும். அப்போ தான் நம்மளை பார்ப்பாங்க. நீங்கள் மாதிரி என்னை திட்டுற மாதிரி ஒரு வீடியோ போடுங்க, அது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வரைக்கும் போகும். நம்மளுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல வருமானமாச்சு. மொத்தத்தில் குழந்தை காட்டிட்டு வீடியோ போடுறது இவங்களை மிஞ்சறதுக்கு யாருமே கிடையாது. ஒரு வீட்டில் குழந்தை இருந்தால் விளையாடும், உழுகும், அப்புறம் பார்த்திங்கன்னா தவளும் எல்லாமே இருக்குது. ஆனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் குழந்தைய விளையாடுதுங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் குழந்தைய உழுகுதுங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் குழந்தை சாப்பிடுதுங்க. மொத்தத்தில் அதிசய குழந்தையான்னு கேட்டால் எனக்கு தெரியலிங்க. நான் குழந்தைய பற்றி தப்பாவில் ஒன்று சொல்ல. மொத்தத்தில் குழந்தை காட்டிட்டு வருமானம் பார்க்குறதுல இவங்கள மிஞ்சறதுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா முழுக்க இவங்க போடுறது பூரா ட்ராமா தான். அதாவது எதனாலனா எந்த வேலை வெட்டிக்கும் போகிறதில்ல, புருஷன் எந்த வேலைக்கு போகிறதில்ல, பொண்டாட்டி அதை பற்றி வாயை திறக்க மாட்டாங்க. குழந்தை இருக்குதுங்க, நம்ம வீட்டில் சமையல் கட்டுக்குது, இதை காட்டிட்டு வீடியோ போடுங்க, நம்மளுக்கு நல்ல வருமானம் வருங்க. நம்ம பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது, எதிர்த்து போட்டுங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் அளிக்க வேண்டாம். நம்மளுக்கு தேவை பணம், மான மரியாதை அதெல்லாம் தேவையே கிடையாது. நம்மளுக்கு தான் பணம் வருதா, மாதமான 1 லட்ச ரூபா வருதா, அதை வச்சு ஜாலியாக இது பண்ணிட்டு போகிறோம். வேலை வெட்டிக்கு போய் எதுக்கு போய் சம்பாதிக்கிறது? நம்மளுக்கு தான் குழந்தை இருக்குல்லங்க. அப்புறம் ஏதோ ஒன்று பேசி வீடியோ போடுறோங்க. அப்புறம் இது பார்க்குறக்கு வேணால் கூட்டம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் சுய அறிவே கிடையாது. உண்மையுமே எத்தனையோ வீடியோ இருக்குது. அதாவது தேர் திருவிழா இருக்குது, வள்ளிக்கும்மி இருக்குது, நிறைய அதாவது விவசாயத்தை பற்றி இருக்குது. அவங்களெல்லாம் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. நீங்கள் இன்னும் சொல்கிறா இந்தியா குட்டின்னு ஒரு சேனல் இருக்குதுங்க, அது ஃபேமிலி யூடியூப் தான். அந்த ஃபேமிலி யூடியூப்பில் என்னென்ன இருக்குதுன்னு போய் ஃபஸ்ட்டு பாருங்கள். அவ்வளோ பார்க்குறக்கு அருமையாக இருக்குது. ஆனால் இந்த தம்பதிகளை பார்த்தீங்கன்னா, குழந்தை எங்கள் வீட்டில் குழந்தை உழுகுதுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் குழந்தை சேட்டை பண்ணுறது பாருங்கள். எல்லா வீட்லேயும் தாங்க குழந்தை இருக்குது. இவங்க வீட்டில் இருக்கிறது அதிசய குழந்தையா எனக்கு தெரியல. மொத்தத்தில் இவங்க ட்ராமா போட்டு வருமானம் பார்க்குறதுல இவங்கள மிஞ்சருக்கு யாருமே இல்லை. அதாவது பார்க்குற ஒரு கூட்டம் தான், அது முட்டாள்கள் கூட்டம் தான் சொல்லுவாங்க. எல்லாரையும் நான் சொல்லலைங்க, இவங்க கூட்டத்தை சொல்கிறேன். அப்புறம் அந்த சக்திவேல்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் குடிச்சிட்டு வரும்போதெல்லாம் கருத்தெல்லாம் தெரிவிக்க மாட்டார், மித்த வீடியோக்கெல்லாம் கருத்து தெரிவிப்பார். அப்புறம் ராதிகா வியூஸுன்ட்டு அந்த அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் அம்மா அந்த உடம்பு சரியில்லாதவங்க இவங்க வீடியோ மட்டும் பார்த்து கருத்து தெரிவிப்பார். மொத்தத்தில்
இவங்க வலைதளத்தில் நல்லா யூஸ் பண்ணுறாங்க.